மகாத்மா காந்தி அவர்கள் 1909 ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியன் ஒப்பீனியன் என்கின்ற பத்திரிகையை நடத்தி வர்றார். அப்ப இந்தியாவில் ஃப்ரீ ஹிந்துஸ்தான் என்கின்ற பத்திரிகை, தாரக் நாத் தாஸ் என்கின்ற மனிதர் நடத்துகின்ற பத்திரிகையில ஒரு பெரிய ஞானி, பெரிய அறிஞர், ரஷ்யாவை சார்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் திருக்குறளை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் தாரக் நாத் தாஸ் அவர்களை. அந்த கடிதத்தினுடைய பெயரே லெட்டர் டு அ ஹிந்து, ஒரு இந்துக்கு நான் எழுதக்கூடிய கடிதம் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த கடிதம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய கடிதத்தை சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி படிக்கிறார். அந்த கடிதத்திலே லியோ டால்ஸ்டாய் அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் அது அன்பு வழியாக, அன்பின் மார்க்கமாக மட்டும்தான் அது கிடைக்கப்பெற வேண்டும். எப்படி முயற்சி செய்தாலும் சுதந்திரம் கிடைக்காது என்பதற்காக 6 திருக்குறளை மேற்கோள் காட்டுகின்றார். எப்படி நாம் இன்னொரு மனிதனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும். 332 இருந்து 338 வரை இருக்கக்கூடிய 6 திருக்குறளை சுட்டிக்காட்டி லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் திருக்குறள் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக இந்து குறள் என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றார். இந்து குறள். அதனால இது சாதாரண ஒரு நூல் இல்லைங்க. அரசாட்சி பிரச்சனை இருக்கிறதா திருக்குறளே, அதற்கான விடை இருக்கிறது. ஒரு மனிதன் அறத்தின்படி எப்படி வாழ வேண்டும் விடை இருக்கிறது. பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் நேர்மையான முறையிலே ஒரு சம்பாதியம் என்பது என்ன திருக்குறள் இருக்கு. இன்பம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எந்த இன்பம் இருக்கக்கூடாது, அதுவும் திருக்குறள் இருக்கு. அதனாலதான் இந்த 1330 குறள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலை முழுமையாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய குறள். அவை பாட்டி சொல்லி இருப்பது போல ஒரு அணுவை உடைத்து அதற்குள்ளே 7 கடலை அடைத்து வைத்து அந்த அணுவுக்கு எவ்வளவு வலிமை இருக்குமோ அதுபோல திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு குறளுக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது.